பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. இந்த காலை நேரம் கூட உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்க அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த மாதம் முழுதும் ஏசப்பாவுடைய கிருபையினால அநேக ஆசீர்வாதங்கள், அநேக நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்களே, விசுவாசிக்கிறீங்களா? வேத புஸ்தகத்தை பார்க்கும்போது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 10. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஏனென்றால் இன்னைக்கு அநேகோட வாழ்க்கையில் பார்க்கும்போது பெருமையான காரியங்களுக்கு இடம் கொடுத்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்காங்க. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்தில் பெருமையான காரியத்துக்கு இடம் கொடுத்துருக்கீங்களோ, பெருமையான பேச்சுகள், பெருமையான நடைகள், இன்னைக்கு அநேகோட வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆசீர்வாதத்தை இழந்து போகிற காரணம் பெருமை. இந்த பெருமைக்கு இடம் கொடுக்கறது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் சில ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஏசப்பாவுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. ஏசப்பா, நான் ஒன்றுமில்லை, நான் தூசி ஏசப்பா, நான் குப்பை ஏசப்பா. நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தும் போது உங்களை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கா. அதுதான் பக்தன் எப்படியா சொல்கிறார், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உயர் வேணுமா? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் ஆசீர்வாதம் வேணுமா? நீங்கள் செய்கிற வேலையில் ப்ரமோஷன் வேணுமா? இன்றைக்கு ஏசப்பாக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. பெருமையான பேச்சுகளும் பெருமையான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு எல்லாம் ஏசப்பா உங்களுடைய கிருபை என்று நீங்கள் சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஏசப்பாவுடைய சமூகத்தை ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வேலை கூட யாரெல்லாம் உமக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி நான் ஒன்றும் இல்லை என்று ஒப்பு கொடுக்குறாங்களே ஏசப்பா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன் ஏசப்பா. ஒருவேளை பெருமையான காரியங்கள் நிமித்தம், பேச்சுகள் நிமித்தம், நடைகள் நிமித்தம், எனக்கு படிப்பு, எனக்கு அழகு இருக்குன்னு பெருமைப்பட்டிருந்தா இந்த வேலை ஏசப்பா யாரெல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறாங்களோ என் ஜனங்களை அப்பா, அவங்க வாழ்க்கைக்கு எல்லா குறைகளையும் நீக்கி அப்பா நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. செய்கிற வேலை ஸ்தலத்தில் உயர்த்துவீராக, நீங்கள் மேன்மைப்படுத்துவீராக. அப்பா, யாரெல்லாம் உடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ தேவ ஆவியான ஒவ்வொரு வாழ்க்கையில் அப்பா நீங்கள் அற்புதங்களை செய்ததுக்காய் சோத்ரும். என் ஜனங்களை ஆசீர்வதித்து உயர்த்தினதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.